பாஜக அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நடவடிக்கை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரை தொடர்பாக நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆட்குறைப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதிய முறையை கைவிட்டு செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. 30க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தால் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவ பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுச்சேரியில் பெய்த கனமழையால் தனியார் நிறுவனத்தின் மதில் சுவர் இடிந்து சாலையோர தள்ளுவண்டி டிஃபன் கடை மீது விழுந்ததில் முதியவர் ஒருவர் விழுந்தார். மேலும் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். மேட்டுப்பாளையம் கனரக ஊர்திகள் முனையம் அருகே ஏற்பட்ட இந்த விபத்தில் இடிபாடுக்குள் சிக்கிய மூவரையும் தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் பல மணி நேரம் போராடி மீட்டனர். காயமடைந்த 2 பெண்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை ஆய்வு செய்ததுடன் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என செயல்பாட்டு சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு சபாநாயகர் பதவி கிடைக்கும் என நம்புவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விழா பணிகளை ஆய்வு செய்த ஆளுநர் அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினார். ஆய்வின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் அமைதி ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 5 இளைஞர்களை மேட்டுப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். பம்ப் ஹவுஸ் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 5 பேரை பிடித்த போலீசார் சோதனை செய்ததில் அவரிடம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து 250 கிராம் கஞ்சா, 2 செல்போன்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருந்த போர்வையின் தரம் குறைவாக இருந்ததாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தொலைபேசியில் புகார் தெரிவித்துள்ளார். பொறையூர் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த போர்வைகள் மற்றும் காலணிகளை கார்த்திகேயன் எம்எல்ஏ ஆய்வு செய்த போது போர்வைகளின் தரம் குறித்து அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தரமற்ற பொருட்களை வழங்குவதால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை, நலத்திட்ட பொருட்களின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரியிடம் அவர் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2025-2026 கல்வியாண்டின் 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கலந்து கொண்டு ரெயின்கோட்டுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை செய்து காட்டினர். பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர்.